நாளை காலை 6 மணி வரை இலவச தரிசன வரிசையில் சேர அனுமதி இல்லை என திருப்பதி தேவஸ்தானம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் புஷ்பராஜ் வழங்க கேட்கலாம். புஷ்பராஜ், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், இன்று துவங்கி நாளை மறுநாள் ஞாயிறு வரை தொடர் விடுமுறை நாட்கள் ஏற்பட்டுள்ளது. எனவே இதனை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி ஏழுமலையானை வழிபடுவதற்காக அதிக அளவிலான பக்தர்கள் திருப்பதி மலையில் குவிந்துள்ளனர். இதன் காரணமாக இலவச தரிசனத்திற்காக சுமார் 4 கிலோமீட்டர் நீள வரிசையில் பக்தர்கள் காத்திருக்கின்றனர். தற்போது வரிசையில் காத்திருக்கும் பக்தர்கள் ஏழுமலையானை வழிபட்டு முடிக்க நாளை மாலை வரை காத்திருக்க வேண்டிய நிலை நிலவுகிறது. எனவே தற்போது திருப்பதி மலைக்கு வரும் பக்தர்கள் இலவச தரிசன வரிசையில் சேர தேவஸ்தான நிர்வாகம் அதிரடியாக தடை விதித்துள்ளது. மேலும் இப்போது திருப்பதி மலைக்கு இலவச தரிசனத்திற்காக நேரடியாக வரும் பக்தர்கள் நாளை காலை வரை திருப்பதி மலையில் உள்ள மண்டபங்களில் தங்கியிருந்து நாளை காலை 6 மணிக்கு இலவச தரிசன வரிசையில் சேரலாம் என்றும் தேவஸ்தான நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதன் காரணமாக இப்போது இரவு காத்திருந்து ஏழுமலையானை வழிபட்டு நாளை காலை ஊர் திரும்பலாம் என்ற எண்ணத்தில் வந்திருக்கும் பக்தர்கள் அடுத்து என்ன செய்வது என்ற குழப்பத்தில் ஆழ்ந்துள்ளனர். இந்த நிலையில் நாளை மறுநாள் 2 நாட்களும் விடுமுறை இருக்கும் காரணத்தால் மேலும் பக்தர்கள் வருகை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி புஷ்பராஜ்.